மக்களே வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து டாடா அல்ட்ராஸ் எக்ஸி ப்ளஸ். ஸோ பேஸ் மாடலுக்கு அடுத்தது. ஸோ அதில் அடிஷ்னலாக என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு பேஸ் மாடல் பேஸ்க்கு அடுத்த மாடலில் வந்து இதில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நார்மல் ஹாலஜன் ஹெட் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ்க்குள்ளே ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த எக்ஸாகனல் ஷேப்பில் அந்த ஃப்ரண்ட் கிரில் அண்ட் க்ரோம் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. அண்ட் அல்ட்ராஸ்க்கான பேஜிங், நம்பர் பிளேட்கான ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஆடாம்ஸ் வந்து நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் வித் கேப்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு அடிஷனல் அக்சசரிஸில் நீங்களுமே இதை வந்து போட்டுக்கலாம். 14 இன்ச்சுக்கான ஸ்டீல் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 165/80க்கான ஒரு ஸ்டீல் வீல்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் சைடில் வந்து ஓஆர்விஎம்ஸில் உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ரிட்ராக்டபிள் இல்லை, இது வந்து எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் இல்லை, நம்ம தான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட விண்டோ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இதில் கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 லிட்டர்ஸ்க்கான பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வருது. அண்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர்ஸ், வித் வந்து 1.7 மீட்டர்ஸ், அண்ட் இதோட லென்த் வந்து 3.9 மீட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப் 4 மீட்டர் காம்பேக்ட் ஹேட்ச்பேக், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கார். அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்ராஸ்க்கான அந்த பேஜிங் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது, டாட்டாக்கான அந்த பேஜிங். ஸோ உங்களுக்கு பின்னாடி சென்சார்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி கேமரா வந்து இல்லை, வேணால் நீங்கள் அடிஷ்னலாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் எதுவுமே இல்லை. மேட் இன் இண்டியா அந்த வோக்கல் ஃபார் லோக்கல் அந்த பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லருக்கான ஒரு குட்டி ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்புமே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நமக்கு இன்றைக்கி யாருக்கு கார் ப்ரொவைட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா குருதேவ் டாட்டா, இங்கே அரும்பாக்கம் ஷோரூமில் சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறேன். அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 345 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஸோ கார் வந்து இப்போ லாக்கில் இருக்கிறனால உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ 345 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து இந்த இடத்துல பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்க்கான ஹவுசிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் வரும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டோர் பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ் வருது. அண்ட் ஃப்ரண்ட் டிரைவர் சைடு மட்டும் ஆட்டோ அப் டவுன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீக்கருக்கான ப்ரெசன்ஸ். அண்ட் இதுதான் இதோட டேஷ்போர்டுக்கான ப்ரெசன்ஸ் எல்லாமே. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே இல்லை. உங்களுக்கு சீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான், ஜஸ்ட் சிம்பிளாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் வேணா ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஒரு பேசிக்காக உங்களுக்கு பேஸ் மாடலில் உங்களுக்கு ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட்டோட வேணும் அப்படின்னா இந்த மாடலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ எக்ஸி ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்கான ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து வருது. இந்த இடத்துல உங்களுக்கு அசார்ட்கான சுவிச்சஸ், மற்ற இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான எல்லா கண்ட்ரோல்ஸும் இதில் வந்து வருது. அண்ட் அதில் வந்து யூஎஸ்பி சார்ஜர், 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், ஆக்ஸ்க்கான பின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ்க்கான பின் இல்லை, யூஎஸ்பி அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல், இது பெட்ரோல். ஸோ இது வந்து 1.2 லிட்டர் எவட்ரான் இன்ஜின் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கான ஹவுசிங் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நல்லாவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நைஸ். 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட ஒரு கார் அல்ட்ராஸ், எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல டேஷ்போர்டுக்குள்ளே நல்ல ஒரு பெரிய ஒரு டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் இதில் வந்து மொபைல் எதுனாலும் வச்சுக்கலாம். 2 கப் ஹோல்டர்ஸ்மே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாட்டாவில் இந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் ஈகோ மோடுக்கான அந்த பட்டன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டம்மியான ஒரு சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கீ எதுனாலும் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஒரு குட்டியான ஸ்டோரேஜ். மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அண்ட் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் அந்த டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தை சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஹெட்ரூம் வந்து பாருங்கள், ஹெட்ரூமும் ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியான ஒரு ஹேட்ச்பேக் கிடைக்கிறதுக்கு. அண்ட் இதில் வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கீழே வந்து பவர் குறைஞ்சிருச்சுனாலும் இதில் வச்சிங்கன்னா அந்த கீழே வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதோட அப் அண்ட் டவுன் போயிட்டு வர மாதிரி டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்
வாஷருக்கான வைப்பர்ஸ்க்கான எல்லா கண்ட்ரோல்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஆஸ் வெல் அஸ் அனலாக் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் உங்களுக்கு டிஎஃப்டி கிளஸ்டர் மாதிரி உங்களுக்கு எல்லா இதுலையுமே வந்துடும். அண்ட் இதோட ரீசெட் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம பின்னாடி போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான அந்த சுவிட்ச் மட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து டம்மி சுவிட்சஸ் தான். இந்த இடத்துல உங்களுக்கு புஷ் பட்டன் டாப் அண்டில் வரனால இந்த இடத்துல இந்த டம்மி சுவிட்சுக்கான இந்த இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பின்னாடி போவோம். ஸோ இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டோர். அண்ட் ஆல்ட்ராஸில் என்னென்னா உங்களுக்கு 90 டிகிரி ஆங்கிளில் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணி நல்லா வைடாக உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் ரோ சீட்டுக்கு போகலாம். இப்போ நான் தள்ளி வச்சுருக்கேன், பட் ஆனால் ஈவன் தான் உங்களுக்கு நல்ல நீரும் அந்த ஸ்கூப் அவுட் சீட்ஸுங்கிறனால இருக்குது. தை சப்போர்ட்டுமே ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் இந்த டோர் பேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் டோர் ஹேண்டில், ஸ்பீக்கர்ஸ், அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் அந்த விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் பவர் விண்டோஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 லிட்டர் வைக்க முடியாது, பிகாஸ் இந்த ஹேண்டில் இருக்கிறனால அது வந்து அடைக்கும். இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றினா இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 1 லிட்டர் போடுற மாதிரி இருந்தால் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ டாட்டா அதை இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அப்படியே இதோட ஹெட் ஸ்பேஸ் ஓகேஷாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இருக்காது, பிகாஸ் அந்த ஹேட்ச்பேக்கோட அந்த எண்டிங் வந்து இதில் அப்படியே ஸ்கூப்ட் அவுட்டாக அப்படி உள்ளே வரனால உங்களுக்கு ஹெட் ரூம் ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா அப்படி பேக்டாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் உள்ள பேசஞ்சருக்கு ஹெட்டும் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து காஸ்கட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ளெக்சிபிளான ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 3 பேருக்கு இதில் கொடுக்குறதுல ரொம்ப பெரிய செலவாகிறது. மற்றபடி சீட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ். ஸோ சேஃப்டி வைஸ் எல்லாமே இருக்குது. ஏர் பேக்ஸ் வந்துடுது. அண்ட் எல்லா பக்கமும் உங்களுக்கு டோர் இந்த கிராப் ஹேண்டில்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட். ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அல்ட்ராஸ் XC ப்ளஸ் வேரியண்ட் இப்போ நம்ம காமிச்சேன். ஸோ பேஸ் மாடலுக்கு அடுத்தது. ஸோ காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் GJS.official அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ்புக்லையும் காஸ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் GJ. தேங்க்யூ.